செம்ம ஹாப்பியா இருக்கும் சார். நான் எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். பிகாஸ் நான் வந்து இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா என் வீட்டுல செலிப்ரேட் பண்ண முடியாது. என் வீட்டுல எல்லாருமே டிஎம்கே, அதனால டிவி கூட பார்க்க விட மாட்டாங்க. ஸோ தனியா செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்றதால எனக்கு மக்கள் இருக்காங்க, நம்ம அண்ணன் இருக்காங்க. அதனால நான் பனையூர் ஆபீஸ்க்கு வந்து பெருமையா இருக்கு சார். பேச்சாடா பேசுறேன்னு கேட்கிற அளவுக்கு பெருமையா இருக்கு சார். பெருமையா இருக்கு. என் அண்ணன் ஜெயிச்ச மாதிரி இருக்கு சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இதுதான் நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தது. டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாம் தப்பு தப்பா போட்டாங்க. அப்பயே தெரியும் ஏதோ நடக்குதுன்னு. யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா கிரவுண்ட்ல கேட்கிற எல்லாரும் விஜய்க்கு தான் சப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் வந்து உண்மையான சென்டிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஹாப்பி ரொம்பவே இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. நாங்க ஜெயிச்சிட்டோம். கிட்டத்தட்ட முன்னிலையில இருக்குன்னு இல்லை, இது முன்னிலையில தான் இருக்கு. ஜெயிச்சிட்டோம். நாங்க எப்பவே ஜெயிச்சிட்டோம். இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணல, அதுவும் இன்னும் சற்று நேரத்துல பண்ணிடுவாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் சார் யாரு தற்குறி அப்படின்னு. தற்குறின்ற பேருக்கு டிக்ஷனரியில போய் மீனிங் பார்க்க சொல்லுங்க. அதிகமா படிச்சவங்களே டிவி கீழே தான் சார் இருக்கும். நான் டாக்டர் சார். அதிகமா படிச்சவங்களே டிவி கீழே தான் இருக்கும். படிக்காத ஆட்களை வச்சிருக்கிற டிஎம்கே நம்மளை பார்த்து தற்குறின்னு சொல்லுது. அதுதான் ரொம்ப தற்குறித்தனமா இருக்குது. கூட்டம் ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி. மாறிடுச்சுல. மக்கள் வந்து ஒரு நாள் சம்பாதியத்தை இழந்துட்டு போய் ஒருத்தர்லாம் பார்க்க மாட்டாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு, எங்க போனாலும் எங்க துண்டு சினிமா நடிகரை பார்க்கறவங்க ஸ்கார்ஃபை போட்டு வர மாட்டாங்க. அதெல்லாம் போட்டு வரும்போதே எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது இப்பதான் உண்மை வெளியே வருதுன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ கூட்டம், ஸோ அவ்வளோ நியூஸ் சேனல்லேருந்து வேட்பாளர்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு இருக்க மாதிரியும், அதே மாதிரி தொண்டர்கள் எல்லாமே இங்கே வந்து அவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மணி இப்போ கிட்டத்தட்ட 12:30 ஆகுது. ஸோ இப்போவே எல்லா நியூஸ் சேனல்லையுமே 110 இடங்களுக்கு மேல் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து 90% வெற்றிருக்க நிலையில் இங்கே எல்லா தொண்டர்களுமே கூட்டமாக வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குது, எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க, நிறைய விமர்சனங்கள், நிறையா கேள்விகளுக்கு மத்தியில் இந்த ஒரு 110 இடங்களை தாண்டி போயிட்டு இருக்கின்றப்போ அவங்களோட மனசில் என்னென்னலாம் தோணுது, இந்த 5 ஆண்டு ஆட்சிக்காலம் எப்படி இருக்க போகுது, இவ்வளோ நாள் விமர்சனம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்றதான் இந்த வீடியோவில் நம்ம அவங்ககிட்ட நிறைய பேர் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். நான் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து வரேன். என் பேரு லட்சுமி பிரியா. மேம், எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு காலைல ஒரு 12 மணி ஆகிடுச்சு. செம்ம ஹாப்பியா இருக்கும் சார். நான் எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். பிகாஸ் நான் வந்து இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா என் வீட்டுல செலிப்ரேட் பண்ண முடியாது. என் வீட்டுல எல்லாருமே டிஎம்கே, அதனால டிவி கூட பார்க்க விட மாட்டாங்க. ஸோ தனியா செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்றதால எனக்கு மக்கள் இருக்காங்க, நம்ம அண்ணன் இருக்காங்க. அதனால நான் பனையூர் ஆபீஸ்க்கு வந்து வீட்டுல எல்லாருமே டிஎம்கேன்றனால அவங்களை பார்க்க விட மாட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க முன்னாடி எவ்வளவு கெத்தா இருக்கும். ஓகே, நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம். பெருமையா இருக்கு சார். பேச்சாடா பேசுறேன்னு கேட்கிற அளவுக்கு பெருமையா இருக்கு சார். ஆனா என் அண்ணன் ஜெயிச்ச மாதிரி இருக்கு சார். இந்த 2.5 வருஷத்துல நிறைய விமர்சனம், தற்கொலைகள், அது வந்து இந்த கட்சி வந்து ஓட்டு வாங்குமா, ஒரு 10 சீட்டு ஜெயிக்குமா, 4 சீட்டு ஜெயிக்குமான்ற கேள்விகள் மொத்தம் 110 சீட்டு எப்படி இருக்குது. இப்ப தெரிஞ்சிருக்கும் சார் யாரு தற்குறி அப்படின்னு. தற்குறின்ற பேருக்கு டிக்ஷனரியில போய் மீனிங் பார்க்க சொல்லுங்க. அதிகமா படிச்சவங்களே டிவி கீழே தான் சார் இருக்கும். நான் டாக்டர் சார். அதிகமா படிச்சவங்களே டிவி கீழே தான் இருக்கும். படிக்காத ஆட்களை வச்சிருக்கிற டிஎம்கே நம்மளை பார்த்து தற்குறின்னு சொல்லுது. அதுதான் ரொம்ப தற்குறித்தனமா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வந்துட்டு விஜய் அவர்களே 2 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து அவர் வந்து முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிப்பார்ன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா அவரு எந்த ஒரு கட்சியில கூட்டணி இல்லாம தனிச்சு நிப்பாட்டி 110 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. அது எல்லாம் நம்ம கிட்ட அவர் வச்சிருந்த நம்பிக்கை தான். நம்ம மேல அவர் நம்பிக்கை வச்சிருந்தாரு. நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. நம்ம காப்பாத்திட்டோம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 5 வருஷம், அதாவது இது வரைக்கும் ஒரு ஆட்சி வாழ்ந்திருப்போம். டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு ஆட்சியிலே வாழ்ந்துட்டே இருந்தோம்ல. ஸோ இந்த 5 ஆண்டு ஆட்சின்றது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த திருட்டு கும்பல் கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைச்சி ஒரு ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு சார். நம்ம ஆட்சி பார்த்துட்டே இருங்க என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது. இந்த 5 ஆண்டு அந்த 5 ஆண்டு ஆட்சியோட நிக்காது. அப்போ 5 ஆண்டெல்லாம் கிடையாது சார். இனிமேல் வாஷ்ட் அவுட் டிஎம்கே. அத பெருமிதமா சொல்றேன் சார். டிஎம்கே இஸ் வாஷ்ட் அவுட். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க சார்? என் பேரு செந்தில். நான் சோழிங்கநல்லூர் கான்ஸ்டிடியூன்சில இருந்து வரேன். சார், எப்படி இருக்கு சார்? என்னன்னா நிறைய விமர்சனங்கள் இந்த 2.5 ஆண்டு காலத்துல நிறைய விமர்சனங்கள், ஜெயிப்பாங்களா இல்ல ஒரு தொகுதி வருமா அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் 110 தொகுதியை லீட் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இதுதான் நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தது. ஆனா வந்து டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாம் தப்பு தப்பா போட்டாங்க. அப்பயே தெரியும் ஏதோ நடக்குதுன்னு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஆனா அப்பயே தெரியும். ஏன்னா கிரவுண்ட்ல கேட்கிற எல்லாரும்
வெறும் சென்னை மட்டும் கிடையாது, எங்க கேட்டாலும் எல்லா மக்களும் விஜய்க்கு தான் சப்போர்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து டிவி சேனல்ஸ் மட்டும் மாறுபட்டு நிறைய என்னை பொறுத்தவரையும் வதந்திகள், ஆனா எனக்கு தெரியல, அது நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. பட் ரிசல்ட்ஸ் வந்து உண்மையான சென்டிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஆனா எக்ஸிட் போல்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வரும்போது விஜய்க்கு அதுல ஆக்சஸ் மை இந்தியா கரெக்டா சொன்னாங்க. அது எனக்கு தெரியல, நம்ம பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கிடையாது, நம்ம எதுவும் யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. ஆக்சஸ் மை இந்தியா கரெக்டா சொன்ன மாதிரி எனக்கு பட்டுது. அது இல்லாத ஒரு சில ஆன்லைன் சேனல்ஸ் இருக்காங்க, இந்த மேட்டூர் பாய்ஸ்னு போய் எடுப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து கரெக்டா தான் கணிச்சிருக்காங்க, ஆன் த கிரவுண்ட் போய் கேட்டவங்க எல்லாம். அது மட்டும் இல்லாத ஒரு தம்பி, எனக்கு பேர் மறந்து போச்சு, நிறைய யூரோப் சர்வேல எடுத்திருந்தாரு ஆன்லைன், அவரும் கரெக்டா தான் சொல்லிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு, விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதுல இருந்தே வந்த கேள்வினா, கூட்டம் ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி. மாறிடுச்சுல. மக்கள் வந்து ஒரு நாள் சம்பாதியத்தை இழந்துட்டு போய் ஒருத்தர்லாம் பார்க்க மாட்டாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு, எங்க போனாலும் எங்க துண்டு, ஒரு சும்மா சினிமா நடிகரை பார்க்கறவங்க துண்டு போட்டு ஸ்கார்ஃபை போட்டு வர மாட்டாங்க. அதெல்லாம் போட்டு வரும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும், எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது இப்பதான் உண்மை வெளியே வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களை தாண்டி கட்சியில ஆட்களையும் சரி, இல்ல அங்க கூட்டத்துக்கு வர சின்ன பசங்க கிட்ட எல்லாமே பைட் எடுத்துட்டு இந்த கட்சி வேட்பாளர் எல்லாமே எதுவும் தெரியல, தொண்டர்கள் எல்லாமே தற்கூறின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் தொடர்ந்து யூஸ். தமிழ்நாடே தற்கூறி தான். இப்ப என்ன பண்றது? எப்படியாவது நாங்கெல்லாம் மாறி, எங்களுக்கு தற்கூரின்னு சொன்னவங்க எல்லாம் நாங்கெல்லாம் மாறி நல்ல வழியில தமிழ்நாட்டை கொண்டு போறோம். 5 வருஷத்தை பாருங்க, 4 வருஷத்தை பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க அடுத்த யாரை எலெக்ட் பண்ணோம். பட் ஆனா தற்கூறிங்க, நாங்க கட்டாயம் தமிழ்நாட்டை நல்லபடியா கொண்டு போவோம்னு நம்புறோம். சார், இவ்வளவு ஆண்டுகள் டிஎம்கே ஏடிஎம்கே ஸோ இந்த ஒரு டிராவல்லே நம்ம வந்து போயிட்டோம், நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாமே போயிடுச்சு. ஆனா இப்போ வர கிட்ஸா இருக்கட்டும், இப்போ ஓட்டு போட்ட புது ஓட்டர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு ஆட்சி ஆளப்போறாங்க. இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் எப்படி தொடரும் நினைக்கிறேன்? கரப்ட் ஃப்ரீயா இருக்கணும், இது ஒண்ணுதான் எங்களோட வேண்டுகோள். தமிழ்நாட்டு மக்கள் திறமையான மக்கள், நாங்க எப்படி இன்னதான் எங்களை சப்ரஸ் பண்ணாலும் நாங்க வந்து ஜெயிச்சு தான் வரும். அதனால தான் தமிழ்நாடு எக்கானமி இவ்வளோ நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் நல்ல படித்த மக்கள், அது காமராஜர் காலத்தில் போட்ட அடித்தளம் இன்னைக்கு வரையும் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் இப்போ ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கோம். அதனால என்னுடைய பார்ட்டி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது, நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். நம்ம இன்னெல்லாம் வந்து மற்றவங்களை குறை சொன்னோமோ அதெல்லாம் நம்ம மேலே குறைய விழாதபடி நடந்துக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள் தலைவர் விஜய் அவர்கிட்ட இருந்து. ஸோ நீங்க விஜய் அவரோட சினிமா ரசிகரா இல்லை அரசியல் ரசிகரா? அவரை ரசிக்க முடியாத சினிமாவில் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. இதுதான் இன்னொரு குற்றச்சாட்டா சொல்லிக்கிட்டே இருந்தேன். நடிகர் நான் கேட்கிறேன், இப்ப நம்ம எல்லாம் ஒவ்வொரு துறையில இருக்கோம், நம்ம எத்தனை பேர் வந்து அந்த உச்சத்தை தொட்டிருக்கோம்? உச்சத்தை தொடுறதுன்றது ஒரு பெரிய 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 ஒரு கஷ்டமான விஷயம். அந்த உச்சத்தை தொட்டவரை வந்து ரொம்ப மட்டமா அவர் சினிமா நடிகர் அப்படின்னு பேசுறதே வந்து ஒரு தப்பு, நிலவரம் தான் தொடர்ந்து அது தப்பு. அப்படி இருக்கும்போது சினிமா நடிகர்கள் அரசியல்வாதி ஆகலாமான்னு ஒரு கேள்வி தானே. இப்போ யார் ஒன்றும் ஆகலாமேப்பா, ஏன்பா? இப்ப நான் ஆகலாம், இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க நாங்க ஆகலாம், இப்ப நீங்க நியூஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்க ஆகலாம். அப்படின்னா ஏன் சினிமா துறையில இருக்கவங்களை மட்டமா நினைக்கிறோன்றது எனக்கு புரியல. அவங்கள தானே போய் நல்லா என்ஜாய் பண்றாங்க, அவங்க நம்மள என்டர்டெயின் பண்றாங்களா, அவங்களும் ஒரு தொழில் தானே பண்றாங்க. அதுவும் ஒரு பெரிய தொழில், கஷ்டமான தொழில். எங்க முன்னாடி கேமரா முன்னாடி போட்டா எனக்கு பயமா இருக்கு பேசுறதுக்கு. அவ்வளோ ஒரு வித்தைகளை கத்துக்கிட்டு, அவ்வளோ ஒரு திறமைகளை கத்துக்கிட்டு வராங்கன்னா அவங்கள மதிக்காத இருக்கிறதே ஒரு மனுஷனுக்கு நல்லது இல்லை. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. வணக்கம், உங்க பேர் எங்க இருக்கீங்க? என் பேர் கலைமகள்ங்க, நான் அரும்பாக்கத்துலேருந்து வரேன். மேம், என்னன்னா நிறைய விமர்சனங்கள் இந்த 2.5 ஆண்டு காலம் கட்சி தொடங்கியதிலிருந்து நிறைய விமர்சனங்கள், நிறைய கேள்விகள். ஜெயிக்குமா, இல்லை 10 சீட்டு ஜெயிப்பாங்களா, இல்லை இத்தனை % ஜெயிப்பாங்கன்ற நிறைய கேள்வி, நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. 110 தொகுதியில் முன்னிலை, கிட்டத்தட்ட ஆட்சி பிடிக்கப்படுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்கு, எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? ஹாப்பி ரொம்பவே இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், கிட்டத்தட்ட முன்னிலையில் இருக்குன்னு இல்லை, இது முன்னிலையில் தான் இருக்கு. ஜெயிச்சிட்டோம், நாங்கள் எப்போவே ஜெயிச்சிட்டோம். இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணல, அதுவும் இன்னும் சற்ற நேரத்தில் பண்ணிடுவாங்க. அந்த சந்தோஷம் எங்களுக்கு நிறையாவே இருக்கு. இந்த முதல்ல என்ன சொன்னாங்க, சீட்டு ஏதோ சொல்லி கேட்டீங்க. அதான் சார், 5 சீட்டு ஜெயிப்பாங்களா, இல்லை ஒரு 10% ஓட்டாவது வாங்குவாங்களா, இல்லை இவங்க ஃபர்ஸ்ட் விஜயவாக ஜெயிக்க வைப்பாங்களான்ற கேள்விகள்லாம் முதல்ல எழுப்புனாங்களா, அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்களுக்கு தரமான பதில்னா, நாங்கள் ஜெயிச்சது தான் அவங்களுக்கு கொடுக்க நாங்கள் பதிலடி. எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ பேச்சுக்கள், எவ்வளோ நாங்கள் சந்திச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் நாங்கள் ஜெயிச்சு வந்து நாங்கள் செய்ய போகிற நன்மைகள் மட்டும்தான் அதுக்கு உண்டான பதிலடி.
மேம் அதே மாதிரி எல்லாருமே வச்ச ஒரே கேள்வினா இவங்க வந்துட்டு வந்த உடனே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க, அதாவது அரசியல் கத்துக்காமலே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க, நிறைய கேள்விகள்லாம் வந்து சொல்லலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க? முதல் தேர்தலையே இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஒரு வெற்றி பெறன்றது ஒரு பெரிய விஷயம்ன்றப்போ ஸோ இந்த மாதிரி கேள்வி எழுப்புனாங்க, நிறைய கட்சிகள் சார்ந்து நிறைய பேர் தனிப்பட்ட முறையில கேள்வி எழுப்பிச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க கேட்ட கேள்விக்கு இதோ பதில் நேர்லயே இருக்கே சார். சார் இது வந்து டைரக்டாவே இருக்கு இல்லையா? ஏற்கனவே நாங்க வந்து தீர்மானித்தது தான், மக்கள் தீர்மானித்தது வந்துங்க. அதுக்கான ரிசல்ட் தான் 4ஆம் தேதி வந்தது தவிரங்க. ஆல்ரெடி நம்ம என்னைக்கு எலெக்ஷன் நடந்ததோ அன்னைக்கே வந்து மக்கள் வந்து தீர்மானிச்சுட்டாங்க, அண்ணன் தான் வந்து முதல்வராக வருவார் நேற்றுங்க வந்துங்க. எல்லா எக்ஸிட் போலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3ஆவது இடத்துல இருக்கோம், 18 25 தான் இருக்கும்னு நினைச்சாங்க வந்துங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு வரலாறையே வந்து இன்னைக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதான் ஏன்னா நான் எக்ஸிட் போல் ஃபுல்லாமே தொடர்ந்து 4 நாட்கள் வருது. இல்ல சார், எங்களுக்கு எக்ஸிட் போல்ன்றதே கிடையாது. எங்களுக்கு அது கருத்து கணிப்புலாம் எங்க கிட்டே வரல. இது வந்து அவங்களா குழப்பி விட்டது. செய்யறவங்க செஞ்சிட்டு இருந்தது, நாங்க எங்க வேலையை ஒழுங்கா செஞ்சோம், எங்க கடமையை ஒழுங்கா செஞ்சோம், வெற்றி பெற்றோம். நல்லவர்களுக்கு நல்லவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆட்சி நல்லபடியா அமையும். இந்த பணி நிரந்தரமாக தொடரப்படும். இந்த ஒரு வாட்டி மட்டும் இல்ல, இனி ஜென்ம ஜென்மத்துக்கும் டிவிகே என்கிற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பெறும். விஜய் அண்ணா தான் தமிழ்நாடு நிரந்தர முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இது வந்து வேற எந்த இதுக்காக நாங்க வரல, சொந்தமா நாங்க வந்திருக்கிறோம். எங்களை கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு பேசுங்கன்னு யாரும் சொல்லல, நாங்களா கிளம்பி வந்திருக்கோம். ஆனா இப்போ அது அந்த சமயத்துல ஒரு விஷயம் வந்து எல்லாரும் சொன்னாங்க, கூட்ட ஓட்டா மாறுமாப்பான்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே கேட்டாங்க. கிடைச்சிருச்சு இல்லீங்களா? அந்த கூட்டம் வந்து பணத்துக்கோசம் வந்த கூட்டம் இல்லை சார், பாசத்துக்காக வந்த கூட்டம். அது வந்துங்க அந்த பாசத்துக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க வந்துங்க. கண்டிப்பாக நம்ம டிவிக்கே வந்து 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு நம்ம வந்துங்க ஃபுல் மெஜாரிட்டி எங்களுக்கு சொன்னது. வேலை மட்டும் பாருங்க. போடும்போது எதிர்கட்சி ஆளுங்க காதுல விசில் ஊதி அனுப்புங்கன்னு சொன்னாரு. அந்த விசில் இப்ப ஊதப்பட்டது. விசில் ஊதி நாங்க அனுப்பிட்டோம். இனி தமிழ்நாட்டில் நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லதே நடக்கும். பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. இனி பெண்களுக்கு எந்தவித அச்சமும் தேவையில்லை, பயமும் தேவையில்லை. பெண்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருப்பார்கள். அவர்கள் பற்றின கவர்கள் அவர்கள் வீட்டார்களுக்கு யாருக்கும் தேவையில்லை. அத்தனை பொறுப்பையும் என் அண்ணன் விஜய் அவர்கள் எடுத்துக்கொள்வார். அவர் அண்ணன் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப என்னன்னா, எப்படி வந்து தாவேக்கால வந்துட்டு தலைவர்கள் வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே பேசினாங்களோ, தொண்டர்கள் அதுக்கு அவங்க எல்லாத்தையுமே நிறைய விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள்ட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில் வாங்கி அதெல்லாமே வச்சு தற்கூறிகள்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப அது எல்லாத்துக்குமே பதிலடி தர மாதிரியான ஒரு வாக்கு கொடுத்து விஜய் அவர்களை வந்து முதலமைச்சர் பதவியில வந்து ஏற்றிருக்கின்றப்போ இந்த மாதிரி விமர்சனம் தொண்டர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன சொல்ல? அதுக்கு நம்ம எதிர்ப்பே தெரிவிக்க தேவையில்லை. அதுக்கான பதில் தான் இன்னைக்கு நமக்கு வந்துருச்சு. முதல் முறையே ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுது, என்ன தப்பு இருக்குங்க? மக்கள் ஏத்துக்கிறாங்க, ஆனா வந்து எதிர்கட்சியினர் ஏத்துக்கல. ஒரு மாற்றம், எல்லாத்தோட மாற்றம் வந்து ஒருத்தர் கையில இருக்கு அந்த ஓட்டுன்ற பவர். மக்கள் பதில் சொன்னாங்க சார். எப்படி இந்த தேர்தல்ல சொல்லிட்டாங்க. அவங்க வைத்த விமர்சனம் அனைத்துக்கும் மக்கள் கொடுத்த பெரும் அடி இந்த வெற்றி. எல்லாரும் போயிருப்பீங்க. எத்தனை பேர் இந்த சீருடையில வந்திருப்பாங்க நீங்க பாத்திருக்கீங்களா? பெண்கள்ல இருந்து ஆண்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி வந்திருப்பாங்க. அப்பவே தெரிஞ்சிருக்கும். ஓட்டு போடும் போது நான் இந்த கட்சிக்கு தான் போட்டேன்னு யாரும் சொல்ல தைரியம் கிடையாது. இந்த ஓட்டு போடும் போது நான் என் அண்ணா விஜய்க்கு தான் போட்டேன்றத நாங்க சத்தமா சொல்லிட்டு வந்தோம். பகிரங்கமா நாங்க அத பகிரப்பட்டது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, தைரியம் வேற எந்த கட்சியிலயும் கிடையாது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி மேம். இப்போ உங்களோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு 25 வயசுனா நான் ஒரு 5 ஆண்டு ஆட்சி காலம் பார்த்திருப்பேன். டிஎம்கே ஏடிஎம்கேன்னு போயிருக்கும். ஸோ இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் எப்படி இருக்க போகுது? இது அப்படியே தொடரணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே பாத்துருக்கீங்க, இப்ப வர டிவிகே பாப்பீங்க. அடுத்து வந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மறந்துடுவீங்க. அப்படின்னா என்னன்றத தலைமுறைகள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு யாரு இருந்தான்றத வரும் தலைமுறைகள் கேட்பார்கள். இருந்ததா ஏடிஎம்கே ஒரு கட்சி இருந்ததா என்பதை கேட்பார்கள்.
இது நடக்கும். இனிமேல் வந்து இந்த கட்சிகளுக்கு வேலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க கட்சி ஆட்கள் இல்லாம ஒரு பெண்ணா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கணும். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நடைமுறைப்படுத்தியே ஆகணும். இவ்வளவு ஆண்டுகளாக பெண்களுக்கு இந்த விஷயங்கள் இல்லை, இந்த ஆட்சி காலத்துல இதை நடைமுறைப்படுத்தி ஆகணும்னா ஒரு பெண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? நாம கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். அந்த கோரிக்கை தான் அவர் சொல்லிட்டாரு, அறிக்கையா வெளியே சொல்லிட்டாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இதை நீங்க கோரிக்கை அவர்கிட்ட வைக்க வேண்டாம். அந்த பாதுகாப்புக்காக தான் அவர் வந்ததே வெளியே. பாதுகாப்புக்கு ஒண்ணு மட்டும்தான் அவர் வெளியே வந்தாரு, வேற எதுக்கு அவர் வரல. சொத்துக்கு வரல, சொகத்துக்கு வரல. அதெல்லாம் ஏகப்பட்டது சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பெண்கள் என் நாட்டு மக்கள் அவங்க தைரியமா இருக்கணும், அவங்க பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கணும் தான் அவர் இறங்கி வந்தாரு. ஓகேவா? நல்லதே நடக்கும். வெற்றி எங்களுக்கு எப்பவுமே நிச்சயம். பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும். நான் உங்களை அங்க இருந்து பார்த்தேன். கால்ல கட்டு போட்டிருக்கீங்க, கால்ல அடிபட்டிருக்கு, அதோட நீங்க பாட்டுக்கு நடந்து வந்தீங்க. அவ்வளவு சந்தோஷம் தான். காலையில எந்திரிச்சோனையும் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நான் டிவி ஆஃப் பண்ணி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் வேற ஏற இத பாருங்க, சந்தோஷத்துல எங்க வீட்டுல எல்லாரும் என்னாச்சு வந்துட்டாங்க. தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். ரொம்ப பதட்டப்படி நாங்க எப்படி கத்திட்டு இருந்தோம் பாருங்க வீட்டுல வச்சா. கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அந்த முன்னாடி ஏறினோடனே நாங்க எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. எவ்வளவு ஹாப்பி இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இவ்வளவு வருஷம் ரெண்டு ஆட்சி காலத்துல இருந்திருப்பீங்க. நாங்க அதை பத்தி நினைக்கவும் முடியாது. வந்தாலும் சரி வராட்டி சரிங்களா, இவரை நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம், வந்துட்டாரு. எங்க அண்ணா சொன்னாங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க சொன்னாங்க. ஆனா நாங்க வாங்கி டெபாசிட் வாங்க மாட்டோம், ஆனா நாங்க சிஎம் சீட்டே வாங்கணும்னு வாங்கி நிக்கிறோம். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. விஜய் ஜெயிப்பாரா, ஒரு தொகுதி ஜெயிப்பாரா, இல்ல ஒரு 5% ஓட்டாவது வாங்குவார், நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனா இப்போ 110 சீட்டு பிடிச்சு முதலமைச்சர் வேட்பாளரா உட்கார வைக்க போற ஒரு தருணம் வந்துருச்சு. ரொம்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. வார்த்தையால சொல்ல முடியல. நான் அதனால நேர்ல பாத்துட்டு போனா சொல்லிட்டு நாங்க அங்க வேட்பாங்கனில இருந்து வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்க கரூர் தான். எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலும் அவர் மேல தப்பு இல்ல. இப்போ சரியா கவர்மெண்ட் நடத்தி இருந்தாங்கன்னா அந்த தப்பு நடந்திருக்காது. கண்டிப்பா. அதனாலதான் அவர் வந்தாரு. இப்ப வந்தது காரணமே அந்த ஒரு சம்பவத்துல தான் வந்தாரு. அந்த இதனால நீங்க வந்து இப்ப கரூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா, கரூர் தான் எங்க சொந்த ஊரு. அங்க ஆனா இங்க இருக்கிறோம், நீலாங்கரையில தான் இருக்கோம். அவர் அந்த இதனாலதான் வந்தாருனே நாங்க. ஓகே, சோ இதுக்கு அடுத்து வரப்போற 5 ஆட்சி வந்து எப்படி இருக்க போகுது? பொற்காலமா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், இது பொற்கால ஆட்சி. இந்த ஆட்சி இது மாதிரி அந்த ஆட்சி வரதே இது பொற்கால ஆட்சி. அப்ப இதுக்கு அடுத்து வரப்போற எல்லா ஆட்சியுமே வந்து தாவேக்காவோட ஆட்சி கண்டிப்பா தான் இருக்கும். இதுக்கப்புறம் திமுக எல்லாம் அவ்வளவுதான். விஜய் பாக்க வர போறோம் சொல்லிட்டு அந்த சூரியன் கூட வெளியே வரல. மழை சரி, இப்போ என்னன்னா இந்த கட்சி ஆரம்பிக்கிறது, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் ஜனநாயகன் படத்தை வெளியிடாம நிறைய இவ்வளவு நாளா தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் வர வேண்டியது இப்போ போது முதல் நடித்த ஜனநாயகன் அப்படின்ற ஒரு பேரோட ரிலீஸ் ரிலீஸ் ஆனது கூட நான் வீட்டுல யாருமே பார்க்கவே இல்ல. எங்க அக்கா வந்து கூட பாக்கலாம்னு சொன்னாங்க. வேணாம், நீ பாக்காத, நம்ம தியேட்டர்ல போய் விஜய் சிஎம் ஆனவர் தியேட்டர்ல போய் பாக்குறோம்னு சொன்னாங்க. என்னைக்கு தியேட்டர்ல வந்து அது எங்களுக்கு பொங்கல், தீபாவளி பொங்கல் தியேட்டர்ல போயிட்டு எப்படி சொல்றது, ரொம்ப சந்தோஷம். இதுதான் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சூரியனே பயந்துடுச்சு இத பார்த்து. சூரியனே வரல. கண்டிப்பா இவர் வந்ததால சூரியனே பயந்துடுச்சு. காலையில அதுவே இவ்வளவு நேரம் நேத்துல கொளுத்திட்டு கிடந்தது வெயில். இன்னைக்கு பாருங்க, அப்ப பாருங்க யாரு வரணும்னு அவங்களே தீர்ப்பு பண்ணிட்டாங்க. இயற்கையே முடிவு பண்ணிடுச்சு. கடவுளே முடிவு பண்ணி வந்தது. கடவுளா எங்களுக்கு வந்திருக்கிறாரு. அதனால கண்டிப்பா அவர் வந்தா நல்லா ஆட்சி பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஏற்கனவே மக்கள் மையத்துல இருக்கிறேன். எனக்கு வந்து இவர் தீவிர ரசிகர். எனக்கு வந்து எப்படி சொல்றேன்னா, என்னோட வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதன். இவரோட கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்க அங்க இருந்து நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் சிதம்பரம், அங்க இருந்து என்னோட ரசிகர்ல இருந்து எல்லாரும் நாங்க வந்திருக்கோம். என்னோட சூழ்நிலை அப்போ இவரு வரல தலைவர். எனக்கு சீட்டு கிடைக்கல.
தலைவர் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே. என்னோட பொண்ணுக்கும் இப்ப நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். அவளும் ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டா. ரொம்ப சந்தோஷத்தோட போட்டுட்டு வந்ததால எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகேக்கா, நன்றிக்கா. சொல்லுங்க, பேசுங்க சார், பேசுங்க சார். ഇത് പുറകിലുണ്ട്. ഞാൻ സ്നേഹമുള്ളവരോട് മാത്രമേ ഇങ്ങനെ അടിക്കാറുള്ളൂ. സ്നേഹമില്ലാത്തവർ ഞാൻ ബെനി അടിക്കും. പക്ഷെ ഞാൻ ബെനീൻ അടിച്ച് എന്റെ ചങ്കത്ത് വെച്ചിട്ടുണ്ടോ അവരെല്ലാം സൂപ്പറായിട്ടുണ്ട്. അവരെല്ലാം സൂപ്പറായിട്ടുണ്ട്. പക്ഷെ ഞാൻ സൂപ്പറായിട്ടില്ല കേട്ടോ. ഞാൻ പുറകോട്ടാ ഇപ്പോഴും. ഞാൻ പുറകോട്ട്. എനിക്കതിൽ വിഷമമില്ല. നമ്മൾ കൂടുതൽ ഒരാളുടെ കൂടുതൽ അവർ ജയിക്കണം. അവർ എന്ത് കാര്യത്തിൽ മുന്നോട്ട് വരണം. അതാണ് ഞാൻ ആഗ്രഹം. അതുകൊണ്ട് നമുക്ക് കുറച്ച് പിടിച്ചെടുക്കാം, പിടിച്ചു വാങ്ങാം. മാതാവിന്റെ ഫോട്ടോ കാണാം. മാതാവിന്റെ ഫോട്ടോ ഇതാ. ഞാൻ വേളാങ്കണ്ണി പോയി അടിച്ചതാണ്. അതെന്റെ വീഡിയോയിൽ എടുത്തു വെച്ചിട്ടുണ്ട്. എന്റെ ഫോണിലുണ്ട്. എന്റെ വീഡിയോയിൽ അന്നത്തെ ഡേറ്റ് വെച്ചിട്ട് ഞാൻ എടുത്തു വെച്ചിട്ടുണ്ട്. ഞാൻ പിന്നെ അതുപോലെ പാലക്കാട് ശോഭാ സുരേന്ദ്രൻ, ബിജെപിയുടെ ശോഭാ സുരേന്ദ്രൻ തോക്കണം. അതാണ് എന്റെ ആഗ്രഹം. കാരണം ബിജെപി എവിടെ വന്നാലും ശരിയാകാൻ നമുക്കറിയാം. അറിയോ, മാതാവിനെ നന്നായിട്ട് അടിച്ചു. ഇവിടെ എത്ര വേദന എടുക്കും അറിയോ? 2000 രൂപ മുടക്കിയിട്ടാ വളരെ കഷ്ടപ്പെട്ടുണ്ടാക്കിയ പൈസ. ഞാൻ തെരുവിലെ മക്കളെയൊക്കെ നോക്കാൻ വന്ന, മാനസിക രോഗികളെയൊക്കെ നോക്കാൻ വന്ന, രോഗികളെയൊക്കെ നോക്കാൻ വന്ന ഒരാളാണ് ഞാൻ. വളരെ കഷ്ടപ്പെട്ടാണ് ഞാൻ ജീവിക്കുന്നത്. ഞാൻ ഇപ്പൊ വിജയുടെ ആൾക്കാരെ എനിക്ക് എന്തെങ്കിലും തരുന്നോടത്തല്ല ഞാൻ വന്നത്. വിജയ് ജയിക്കണം. വിജയ് ജയിച്ചാൽ ഇവിടെ ഈ നാട്, ഈ തമിഴ്നാട് സൂപ്പറായി. എനിക്ക് നല്ല വിശ്വാസമുണ്ട്. പാവങ്ങളെ കാത്തോളൂ. പാവങ്ങൾക്ക് വേണ്ടുന്നതെല്ലാം ചെയ്തു കൊടുത്തോളൂ. വീടില്ലാത്ത എന്തോരം ആൾക്കാരുണ്ട്, അവർക്കെല്ലാം കൊടുത്തോളൂ.